இப்போ நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, பெரியாரை பற்றி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. நல்ல கவனிங்க, தந்தை பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தால் அவரை விட ஒரு மோசமான பிறவி மனித சமூகத்தில் இருக்க முடியாது. நான் மதிய பஞ்சினேன். ஆனால் நாம் என்ன கேட்கிறோம் என்றால், பெரியார் அவர்கள் எங்கே பேசினார்? இப்போ அதை தான் வழக்கு தொடர்ந்தவர்கள் கேட்கிறார்கள். வழக்கு ஏன் தொடரப்பட்டிருக்கிறது? இது வழக்கினுடைய சரம்சம் நம்மள்ட்ட இல்லை. வழக்கு தொடரப்பட்டதன் காரணங்கள் நமக்கு தெரியும். காரணங்கள் சொல்றாங்களே, ஆதாரங்கள் இல்லாமல் அந்த காரணம் நான் சொல்றது. அப்போ இவரை நிறைய வழக்குகள் அனிஹிலேட் செய்யப்படுகிறது, அல்லது அதாவது டெஸ்ட்ராய்ட் ஆயிடுது, அல்லது டைல்யூட் செய்யப்படுகிறது. நிறைய வழக்குகளை நீங்கள் பாருங்கள், அந்த பரபரப்போடு வழக்குகள் எடுக்கப்படும். அந்த பரபரப்புக்கு பின்னாடி அந்த வழக்குகள் நீர்த்து போயிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திமுகவின் 2 அமைச்சர்கள், ஒருவர் தங்கம் தென்னரசு, மற்றொருவர் KKSR ராமச்சந்திரன், மூன்றாவது ஒருத்தர் பொன்முடி. இவர்களெல்லாம் ஜோடிக்கப்பட்டு ஆட்களை செட்டில் பண்ணி விழுப்புரம் கோர்ட்டிலேருந்து வெள்ளூருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் தங்களை பரிசுத்தமானவர்கள் என்று நிரூபித்துக் கொண்டார்கள்.